பல நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுக்கும்போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? ஏய், அந்த பையனை பாடுறா, ஒண்ணும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பையனோட, நல்லா படிக்கிற பையனோட. அப்படித்தானே கம்பேர் பண்ணுவோம். பாரு எப்படி மார்க் எடுக்கிறான்னு. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பாரு 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ, நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறுவேன் சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்ப நாம பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்ப நாம எப்படிப்பட்டவனா இருந்தா அவன் நம்ம கிட்ட வந்து பூரணராக முடியும்? எப்படிப்பட்டவனா நாம இருந்தா அவன் நம்ம கிட்ட பூரணராக முடியும்? நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா not upon based upon the membership. தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் போற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம். சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்ல, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஆண்டவர் எழுதுறார். அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல. சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது.